வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி டேய் சரவணா, என்னாச்சுடா? ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனையா கேம்ப்ல? கேம்ப்ல தானடா இருப்ப அந்த டைமுக்கு. இங்க வந்திருக்கா? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. எனக்கா? எனக்கு என்னடா பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்க. எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு உனக்கு நீ வெளியில நல்லா தான் இருக்க. உள்ள நீ எப்படி இருக்கன்றத நீ வாயை திறந்து சொன்னாதான் புரியும். மகா நீ எங்க? மகா மகா நீ எங்கனா? அவ ஃப்ரெண்டுங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்கா. என்னடா திடீர்னு மகாவை பத்தி கேக்குறான்? அது நீ வீட்ல எல்லாருக்கும் சொன்ன கதை. ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்கன்னு. எனக்கு நீ உண்மை கதையை சொல்லு. எங்க மகா நீ? டேய் சரவணா, என்னடா கேம்ப் வச்சுட்டா கேம்ப்ல இருந்துட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் பிரச்சனை எதுவும் கவனிக்க மாட்டோம், நம்மளே பாத்துக்கலாம். இவனுங்களை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்ம வாழ்க்கைக்கு இவனுங்களுக்கு சம்மந்தம் இல்ல. ஏன்டா இவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு விட்டுட்டியா? டேய் அப்படிலாம் சொல்லாதீங்கடா. எனக்கு ஒண்ணுனா நீங்க தான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட சொல்லாம? இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்து கேட்டு நீ போய் சொல்ல தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லடா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன. ஆனா வசந்த்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவன் ரொம்ப நாள் கனவுடா இந்த மெடிக்கல் கேம்ப்லாம். அதனால அவனை எந்த விதத்துலையும் இது பாதிக்கக்கூடாது. அப்புறம் என்ன இதுக்குடா நீ என்ன தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க? அப்ப உன் குடும்பத்துல நான் ஒருத்தன் கிடையாதா? நீ தம்பின்னு சொன்னதெல்லாம் அப்ப சும்மாவா? என்ன நீ மனசார தம்பின்னு ஏத்துக்கல அப்படிதானே? ஏய் சரவணா, என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் நீ வசந்த் மாதிரி என்னையும் நினைச்சிருந்தீனா உன் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்றப்பல்ல. அவனை தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? உனக்கு தான் தெரியும்லடா மகாவுக்கு எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு. இது வரைக்குமே மகா யாரு என்னன்ற டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது. ஆமா சொன்னேன். அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அப்பப்போ என்கிட்ட கேட்பா, நான் உங்களை விட்டு போயிட்டுனா என்ன தேடி வருவீங்களா தேடி வருவீங்களா அப்படின்னு என்ன அடிக்கடி கேட்பா. ஏன் அப்படி கேட்குற? அப்போ என்னை விட்டு நீ போவியா அப்படின்னு நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் அவகிட்டையும். ஆனால் அதுக்கான பதில் அவள் சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ உண்மையாகவே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னை தேடி கண்டுபிடிங்க அஸ்வின், இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற ஆசன் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஆனால் எங்கே போயிருக்கா, யாரை தேடி போயிருக்கா ஒன்றுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சொல்லிட்டு போயிருக்காடா. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? என்னடா இந்த 3 நாளா ரிசப்ஷனு? என் கல்யாண டைம்லயும் மகாவை என் லைஃப்ல கொண்டு வந்தது நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும். என் கல்யாணம் நின்னா இந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும் அப்படின்ற பட்சத்துல தான் மகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அன்பழகிக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா மேபி நினைச்சிருக்கலாம் எங்க குடும்பமே அசிங்கப்பட்டு நின்றுருக்கும், இல்ல மாமா மச்சான் அடிச்சுப்பானுங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்படி எந்த பிரச்சனையும் வராம இருக்கதான் நீ நல்ல வேலை அன்பழகி அப்போ பிடிச்சிருக்கேன். உனக்கு அன்பழகிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. சரி, நீ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வரவேற்பு வைக்கிற டைம்ல மகாவை எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அதே ரீசனுக்காக திருப்பி என் வாழ்க்கையிலேருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. என் கல்யாணம் நின்ன மாதிரி என் வரவேற்பும் நின்றுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய அசிங்கம் குடும்பத்துக்கு அப்படின்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவ்வளவு திறன் தெரிஞ்சு நீ எப்படிடா இவ்வளவு நாள் சும்மா இருந்த? மகா நீ தான் உங்கள்ட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவங்களே கேட்டிருக்க வேண்டியதானே? எத்தனையோ விதமா கேட்டு பார்த்துட்டேன். அவ என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, உங்களால முடிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வரல. ஆனா என்ன கல்யாணம் பண்ணி அமைச்சது உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் ஒரு வாட்டி மகாவுக்கு பால் கையில கொட்டுச்சுல. ஆமா, அது தானா கொட்டலடா சரவணா, அவளா அவ கையில ஊத்திக்கிட்டது. என்னடா சொல்றா? ஆமா, அவளுக்கு கையில அடிபட்டிருந்தப்ப நான் என்ன பண்றதுனே தெரியாம போய் உட்காந்துருந்தேன். அப்பதான் வைஷூர் கால்ல கடைக்குட்டி அவ வந்து என்கிட்ட சொன்னான். நான் அண்ணியை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு போனேன்னு. அப்ப அண்ணி தானா தான் கொதிக்கிற பால் எடுத்து கையில ஊத்திக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. உனக்கும் அன்னிக்கு பிரச்சனையா? ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல நாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு. என்ன பிரச்சனைனா அண்ணி பாவம், அவங்கள எந்த விதத்துலையும் கஷ்டப்பட்டதா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டா. என்னடா வைஷு இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமுக்கு பார்க்க போனேன். அது வரைக்கும் அவள் ஃபோன் வச்சிருக்கான்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அப்போ அவளை பார்க்க போனப்போ தான் ஒரு மொபைல் வைப்ரேட் ஆச்சு. கட்டிலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. அந்த மொபைல் எடுத்து ஹலோ எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக மொபைலை வச்சிருந்தேன் அட்டன் பண்ணி. அப்போதான் அந்த ஃபோனில் பேசின ஒருத்தர், என்னம்மா அந்த குடும்பத்தை பழிவாங்க சொன்னால் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்ட, பரவாயில்ல, உனக்கு கையில் அடிபட்டதுக்கு நான் வந்து வருத்தம் தான் படணும். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அப்பா பனசை நீ ரொம்ப குளிர வச்சுட்ட, உனக்கு கையில் அடிபட்டாலும் பரவாயில்ல, அது எனக்கு சந்தோஷம் தர விஷயமா தான் இருக்கு அப்படின்னு பேசினாரு. அப்பாவா? மகானிக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா அப்பா இருக்காரா? தெரியல சரவணா, ஆனால் அந்த ஃபோனில் பேசினவர் அப்பான்னு சொல்லி தான் பேசினாரு. அப்போ மகாவோட அப்பா தான் மகாவனை அடிக்க அனுப்பியிருக்காரு.
அதுக்கப்புறம் தான் நான் மகாவை நோட் பண்ண ஆரம்பிச்சேன். மகா மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வைக்க ஆரம்பிச்சேன். நம்ம குடும்பத்த பழிவாங்க அனுப்புன ஒருத்தி, நம்ம குடும்பத்துல எல்லாரும் வச்சிருக்கிற பாசத்துக்காக அவளையே அவ கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம குடும்பத்த காப்பாத்திட்டு இருக்கா. இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இவள அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவகிட்ட நானும் எவ்வளோ டைம் பேச ட்ரை பண்ணி, அவகிட்ட இதெல்லாம் கேட்கவும் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எதையுமே அவ சொல்ற மாதிரி இல்ல. நீங்களே கண்டுபிடிங்க அஸ்வின். நான் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கேன். சொன்னா எனக்கு தான் பிரச்சனை. என்ன நம்பி ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லுவா. யார் இருக்கான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டா. இப்பவும் அப்படிதான் அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கா. என்ன நம்பி இருக்கிற ஒருத்தவங்களோட உயிருக்கு பாதிப்பா இருக்குன்றதுனால தான் நான் கிளம்பி போயிட்டேன். ஆனா உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்ன தேடி வாங்க அஸ்வின். நீங்க தேடினா கண்டுபிடிக்க தூரத்துல தான் இருக்கேன். நீங்க தேடுனா கண்டுபிடிக்கிற தூரத்துல தான் என்ன பழிவாங்க அனுப்பணும்னு இருக்கான். எப்படியாவது என்ன தேடி வாங்க அஸ்வின். நம்ம குடும்பம் அசிங்கப்படக்கூடாது. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவன் மூஞ்சில நம்ம கரிய பூசணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. மொத்தத்துல உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தவங்களோட பொண்ணு தான் மகாணி அப்படிதானே? தெரியலடா. ஆனா அப்படி யாரும் என் குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிறான்னு எனக்கு புரியல. அதே மாதிரி நம்ம குடும்பத்தை நல்லா தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க மகாணி. இவங்கலாம் நல்லவங்க. இவங்கள நம்ம பழி வாங்கக்கூடாது. இந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா இந்த குடும்பத்துக்கு நம்மளால எதுவும் ஆகக்கூடாதுன்றதுலயும் கிளியரா இருந்திருக்காங்க. ஆமா, கடைசி வரைக்கும் அவன் அப்படிதான் இருந்துட்டு போயிருக்கா. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்குல்லடா. அவங்க சொல்ற அந்த ஜீவன் யாருன்னு தெரியல. நீ யாருமே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க யாரையோ தேடி போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப அது யாரா இருக்கும்? ஃபோன்ல பேசினவர் அவங்க அப்பா தான் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல. அனாதை கிடையாது தானே அவங்க? அவளுக்கு ஃபேமிலி இருக்குதான். ஆனா யார் என்னன்னு தான் தெரியல. மேபி அவ தனியா வரும்போது யாராவது மிரட்டுறாங்களா? ஏன்னா அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர குடுத்து நான் ட்ரேஸ் பண்ண சொல்லி இங்க கண்ட்ரோல் ரூம்ல குடுத்துருந்தேன். ஆனா நான் அட்டெண்ட் பண்ண அந்த ஃபோனுக்கு அப்புறம் எந்த ஃபோனுமே மகாவுக்கு வரல. அதே மாதிரி மகா ஃபோன நான் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கு எந்த விதமான கால்ஸும் வரல. மேபி நான் அத ட்ரேஸ் பண்ண குடுத்துருக்கேன்னு கூட மகாவ அனுப்புன ஆள் தெரிஞ்சிருந்திருக்கலாம். சரி, மேபி மகாவ அனுப்புன மாதிரி அவள கண்காணிக்கிறதுக்கும் யாரையாவது அனுப்பியிருப்பான். இல்ல அந்த ஆளே நேர்ல வருவான். யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கறதுக்கு தான் மகாவ டெய்லி ஸ்டேஷனுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னேன். அவ வர்றப்பயும் போறப்பயும் அவ பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவகிட்ட யாராவது பேச ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மகாவ ஸ்டேஷனுக்கு வரும்போது நான் தனியா தான் வீட்லேருந்து வர சொல்லுவேன். ஏன்னா அவ தனியா வந்தா தான் அவள யார் அனுப்புனாங்களோ அவங்க வந்து அவகிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணியா அவங்கள? கடைசி நாள் வரைக்கும் ஃபாலோ தான் பண்ணேன். அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புறதுக்கு மொத நாள் கூட ஃபாலோ தான் பண்ணேன். ஆனா, அன்னைக்கு வீட்லேருந்து கிளம்பி வரும்போது தான்டா சரவணா ஃபாலோ பண்ணேன். ரிட்டர்ன் போம்போது நான் ஃபாலோ பண்ணல. எனக்கு அதுலயும் ஒரு டவுட் இருக்கு. ரிட்டர்ன் எப்பவுமே இந்த டைம்க்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. அந்த டைம்க்குள்ள அவ வீட்டுக்கு போல. நான் கால் பண்ணி வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன் மகா வந்துட்டாளான்னு. மகா இன்னும் வரல அப்படின்னாங்க. சரின்னு அவளுக்கு கேட்டப்போ, அவ இல்லங்க நான் எப்பவும் போல தான் வந்தேன். சும்மா அங்க பேசிட்டு இருந்தேன், இங்க பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி என்கிட்ட ரீசன் சொன்னா. ஆனா, அதுக்கப்புறம் தான் மறுநாளே அவ வீட்ட விட்டு போயிட்டா. அப்ப நீ ரிட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு போவாத அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இல்ல யார் மூலியமாவது ஏதாவது நடந்திருக்கு. நீ சொல்றத பார்த்தா மறுநாளே காணாம போயிட்டாங்க. அப்ப அன்னைக்கு தானே ஏதாவது நடந்திருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் சரவணா. அன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணி யாரோ எனக்கு ஒர்க் அசைன் பண்ண மாதிரி ஒரு கேஸ் வந்து மாட்டுச்சு. தலைவலினா தலைவலி. என்ன சொல்ல வரான் எனக்கும் புரியல, அவனுக்கும் புரியல. அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்னால ஸ்டேஷன்ல இருந்தவங்களையும் மகா பின்னாடி அனுப்ப முடியல. என்னாலையும் போக முடியல. இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண என்னால அன்னைக்கு மட்டும் ஏன் அவ்வளோ தடங்கள் வந்துச்சுன்னு யோசிச்சேன். ஆனா அது கோயின்சிடென்ட்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. மேபி நீ சொல்ற மாதிரி என்ன யாராவது வேணுனே கூட அன்னைக்கு ஃபாலோ பண்ண விடாம லாக் பண்ணியிருக்கலாம். சரி, இது வில்லேஜ்ன்றதுனால யாருக்காவது கேமரா யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் இருக்காடா? வீட்டுக்கு வெளியில் கேமரா வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாராவது கேமரா வச்சுருப்பாங்களா? மேபி மகாணி வந்துட்டு போன ரோட்டில் இல்லை வேறு ஏதாவது. இல்லைடா, இது வில்லேஜ். அந்த மாதிரிலாம் யார் வீட்லையும் கேமரா செட் பண்ணிடல. மேபி 1 ஆர் 2 வீட்டில் இருக்கலாம். அதுவுமே ரேர் தான். ஏன்னா வில்லேஜ்லலாம் அந்த மாதிரி பழக்கம் இருக்காதுடா. அப்போ க்ளூவே இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபோனில் பேசினவன் யாருன்னு அந்த நம்பரை வச்சு உன்னால் அட்ரஸ் எடுக்க முடியல அப்படி தானே? நானும் அந்த சிம் கார்டை ட்ரேஸ் பண்ணேன்டா. அது யார் பேரில் இருக்குது, யார் ப்ரூஃப்ல வாங்கியிருக்காங்கலாம். அதெல்லாம் வெளியூர்லேருந்து யாராவது இங்கே வந்து வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்க்குற பசங்களோட ப்ரூஃப்ல வாங்கியிருக்காங்க. யாரோ பிளான் பண்ணி தான் கண்டுபிடிச்சா என்ன ஆகுன்றது தெரிஞ்சு தான் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. அந்த சிம் கார்டோட ப்ரூஃப் சம்மந்தமே இல்லாத வேற ஸ்டேட்லேருந்து வந்து ஒர்க் பண்ண பையனோட தான் இருக்குது. இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மகானியையும் நீ சொன்ன மாதிரி ரிசப்ஷன் நிற்கிறதுக்காக தான் கரெக்டாக 3 நாளுக்கு முன்னாடி காணாம போக வச்சிருக்காங்க. ஆனால் மகானி உனக்கு கொடுத்த க்ளூ படி நீ தேடுற தூரத்தில் தான் இருக்கான், நீ தேடுற தூரத்தில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை வச்சு பார்த்தா கிரிமினல் இந்த ஊரில் தான் இருக்கான். ஆமா, அவ அப்படிதான் ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தா. நீங்க கண்ண மூடி யோசிச்சாலே நம்மளுக்கு நடந்த எல்லா சூழ்நிலைக்குள்ளேயும் அவன் ஏதோ ஒரு ரீசன்ல இருப்பான். நீங்க கண்ண மூடி யோசிங்க அஸ்வின். கண்டிப்பா நீங்க தேடுற தூரத்துல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னான். இந்த க்ளூ போதுமேடா. அப்ப இந்த ஊர் தான் அவன். இந்த ஊருனாலும் நம்ம குடும்பத்தை அடியோட பழி வாங்குற அளவுக்கு அசிங்கப்படுத்துற அளவுக்கு யார் இருக்கான்னு தான் யோசிக்கிறேன். யோசிச்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ம். கேஸ் வந்தாங்கல்ல ஒரு பாட்டிமா முடியாம ஏதோ வயிறு வலி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நீ தான் அட்டன் பண்ணியா? அவங்கள ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன் என்னாச்சு? இல்லை கேட்குறேன், ஜஸ்ட் நான் அதை நோட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஸ்கேன் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப சிவியரான ப்ராப்ளமில் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணுவோம்ல, அதுக்காக தான் கேட்குறேன்.
ஓகே இசை. டீட்டெயில்ஸ்லாம் என்னோட டேபிளில் இருக்க பாரு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக நான் ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் அதில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ அதை பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? அதுவும் காலைல ஜெகன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னியா? ஜெகன் கூட தான் காலைல பேரும் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் முட்டாள்தனமாக யோசிச்சு உன் லைஃப்பை நீயே வீணாக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. அது என்னோட பர்சனல் ப்ராப்ளம் இசை. தேவையில்லாமல் அதை யாருமே கிண்டிட்டு இருக்காதீங்க. நீ போய் உன் ஒர்க்கை பாரு. ஓ, அதுவும் பர்சனல், நான் தலையிடக்கூடாது அப்படி தானே? அப்படி சொல்ல இசை. தேவையில்லாமல் நீயும் என்னை புரிஞ்சுக்காம பேசாதடி ப்ளீஸ். என்னை கொஞ்ச நேரம் தனியாக விட. அதனால தான் நான் இங்கே வந்தே உட்காந்துருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் ஸ்ரீநிதி, உன்னோட வாழ்க்கை உன் கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிட்டுருக்குன்றதை மட்டும் நீ மறந்துடாத. நீ போ இசை. டேய் எனக்கு புரியல. அர்த்தராத்திரில இப்போ எதுக்கு ஹாஸ்டல்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்திருக்கேன்? தூங்க போனேன். மச்சான், எனக்கு உன்னை தவிர யார் ஹெல்ப் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒன்று புரியல. என்னை தவிர உனக்கு யார் ஹெல்ப் பண்ண மாட்டேதான். ஆனால் இந்த விஷயத்தில் சரவணனே கைட்டி விட்டு வந்திருக்கியா? அவன் என்ன கதைன்னு எனக்கு புரியல. அது அவனை கைட்டி விட்டு வரல, தெரிஞ்ச செருப்பால் அடிப்பான். அதனால தான். அம்மா, அவன் செருப்பால் அடிக்கிற அளவுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்? அது அது டேய் ஒழுங்காக சொல்லிட்டு சீனுங்காத. நீ சீனுங்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ரிட்டன் இப்படியே ஹாஸ்டலுக்கு போனாலும் போயிடுவேன். ஸ்ரீநிதி மட்டும் எப்படி ஹாஸ்டல்லாம் செவரேறி குதிச்சு என்னை பார்க்க வந்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதே மாதிரி என்னை பார்க்கறதுக்கு கூட அன்னைக்கு இசை கூட்டு தைரியமாக வந்தால. அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி இப்போ அவள் வீட்டை கண்டுபிடிச்சி செவரேறி குதிச்சு அதே மாதிரி அவளுக்கு சர்ப்ரைஸாக நானும் ப்ரப்போஸ் பண்ணணும் மச்சான். என்னை வச்சு நீ எதுவும் காமெடி கிமெடி பண்ணலையே மச்சான். உன்னை வச்சு நான் காமெடி பண்ணுவேன்னா? என்னடா என்னை பற்றி இப்படி கேட்டுட்டேன்? நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவள் மட்டும் தான், வேறு யாரும் இல்லை. நான் வீட்டுக்கு போய் தானே ப்ரப்போஸ் பண்ணுறேன். நான் ஒன்றும் அவள் பாய்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிச்ச மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிக்கணும்னு சொல்லலையே. ஏன்னா இன்றைக்கி அவள் இசை கூட ஸ்டே பண்ணல. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுக்கு இப்போ எப்படா நைட்டில் ஏறி குதிக்கிறது? உங்களுக்குலாம் ஏன்டா பகலில் காதலே வர மாட்டேது? இங்கே என்னவோ புரியல. என்ன மாயமோ தெரியல மச்சான். கமலஹாசன் டைலாக்கு. இப்போ என்ன எதுக்கு கூட்டு நிற்க வச்சிருக்க? அதையெல்லாம் விசாரிச்சிட்டல, நீயே போய் ஏறி குதிக்க வேண்டியதானே? அதில் தான் மச்சான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்தையும் விசாரிச்சு எனக்கு அவள் வீடு எங்கன்னு தெரியாதுடா. இசைக்கு தானே தெரியும். அதுக்கு இப்போ என்னென்ன பண்ண சொல்கிறேன்? மச்சான் அன்றைக்கி பாய்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிக்கும்போது இசை தானடா துணைக்கு வந்தா. அதே மாதிரி இன்றைக்கி நான் ஸ்ரீநிதி வீடு ஏறி குதிக்கும் போதும் இசையை துணைக்கு கூப்பிடலாம்டா. அப்படி உனக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல? இல்லை, எனக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்காது. எங்கள் 2 பேரும் அடி வாங்க வச்சுட்டு நீ போய் லவ் பண்ணலான் இருக்க, அப்படி தானே? டேய் அஜய், என்னங்க அதை நாயா இந்நேரம் அங்கே சரவணன் நம்மளை காணான்னு தேடிட்டு இருப்பான் தெரியுமா? அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்லாம் அவனுக்கு தெரியும். ஸ்ரீநிதியை பார்க்க போகிறேன்னு அவனுக்கு தெரியும். அவன் கண்டுக்காமல் சைலண்ட்டாக இருக்கான். அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்படிடா இதெல்லாம் பேசும்போது மட்டும் உள்ளேருந்து ஒரு தனி வாய்ஸ் வருது. மூஞ்ச பாவமாக வச்சுக்கிற. நான் ஃபஸ்ட்டு மூஞ்ச மாற்றி தொல்லடா. இல்லைங்காத. இப்போ என்ன ஈஸிக்கு கால் பண்ண அப்படி தானே? அப்படிதான் இரு பண்ணி தொலைக்கிறேன். ஆனால் அவள் எது இதுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா எனக்கு தெரியாது. நீ பண்ணு மச்சான், அதெல்லாம் அவள் பண்ணுவான். வரீங்க போதா? ஐயோ, பாட்டு கேட்கலாம் கொஞ்ச நேரம்னு உட்காந்தா இந்த லூசு பையன் இப்போ கால் பண்ணுறான். இவன் அந்த நேரத்துக்குலாம் கால் பண்ண மாட்டானே. அப்படியே இருந்தாலும் சும்மா ஒரு ஹாய் மெசேஜ் போடுவான், குட் நைட் குட் மார்னிங் போடுவான். டெவலப் ஆயிட்டானோ? சரி கேட்போம். ஹலோ கேசாய், நான் அஜய் பேசுகிறேன். என்ன பண்ணுறேன்? அஜய் தான் பேசுறீங்கன்னு தெரியுது. நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? இந்த டைமுக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? டேய் கழுவி ஊத்துறாடா. மச்சான் பேசிட்டான். கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு போட்டோம். போட்டிங்களா? என்ன யார் இருக்கா? அது கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது வசந்த். வசந்தா? ஏன் இந்த டைமில் 2 பேர் கால் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், பொங்காதம்மா. ஒரு ஹெல்ப்புக்காக தான். கொஞ்சம் வெளியில் வர முடியுமா? இந்த டைமுக்கு எப்படி வெளில வர முடியும்? விட்டா என்ன காலேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி அனுப்பிடுவீங்க போல 2 பேரும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கத்துறாடா. ஏய் இசை, ஓவரா வாய் பேசாதானே? இப்போ நீ மட்டும் வெளியில் வரல, நீ தான் எங்களை உள்ளே வர சொன்னான்னு சொல்லிட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் நாங்கள் 2 பேர் வந்துருவோம். கேட்டா இசை தான் வர சொன்னா, அதுவும் அஜய் லவ் பண்ணுறான்னு நான் சொல்லிடுவேன். பரவாயில்லையா? அட பாவி பயலுகளா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சீனியர்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை இல்லாம பேசுவானே. இசை ப்ளீஸ் இசை, வா இசை, ஒரு ஹெல்ப். இப்படி பணிவா கேட்டா கூட இசை செய்வா. அதை விட்டு ஹாஸ்டல்லாம் ஏறி குதிப்பேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். சரிம்மா தங்கச்சி, வந்து சேரு. எங்க நினைக்கிறீங்க 2 பேரும்? உங்க ஹாஸ்டலுக்கு வெளியில தான், வா. பாவீங்களா, சொன்ன மாதிரி நான் வரலனா உள்ள ஏறி குதிச்சு வந்துருவீங்களோ? கண்டிப்பா வந்துருவோம். ஒழுங்கா வந்துரு. எல்லாம் நேரம். சீனியர் எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க இப்போ? ஏய், எங்க கூப்பிடுறேன்னு தெரியாமலே தானே ஆட்டோல ஏறி வந்து நின்னோன்னு இந்த ஸ்ட்ரீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, நானும் ஹெல்ப் பண்ணோன்னே ஏதோ எமர்ஜென்சி போல, வேற ஏதோ பிரச்சனை போல எங்கே கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டு இருக்கேன். அங்கேயே நீங்க எங்க தான் கூட்டு வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆட்டோல ஏறி இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆம்பளை பசங்க நைட்டு ஆட்டோல கூப்பிடுறானுங்க, பயமே இல்லாத ஏறி வந்துட்டு இங்க வந்து வாய் அடிக்கிறேன்னா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சீனியர்ஸ் மேல. நீங்களும் ரொம்ப நல்ல பையனா கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வாய்ஸே எமர்ஜென்சி வந்தோடனே என்ன எங்க நிக்க விட்டீங்க? வா ஆட்டோல ஏறுன்னு கூட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த தெருவில் நிக்கிறோன்னு.
அதான் தெரிஞ்சிருச்சுல, இந்த தெருவில் எது ஸ்ரீநிதி வீடு? சீனியர் இதெல்லாம் ஓவர் தெரியுமா? இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? சம்மந்தம் பேச போகிறேன். சம்மந்தம் பேச போங்க இல்லை சாக போங்க. வாயில தான் வந்துட்டு சொல்லிட்டேன். அதுக்கே என்ன கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்க? நானும் எந்த வீடுன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. இருக்கிற பயத்தில் என்ன அவனே தெரியாது. உங்களுக்குலாம் வேற பொழப்பு இல்லையா? பகலில் காதலே வராத உங்களுக்குலாம் நைட்டு தான் வருமோ? அதுக்கு நான் தான் கிடச்சினா? இதே தான் நானும் சொன்னேன். அவன் ஒத்துக்க மாட்டானே. கேட்டால் நைட்டில் தான் காதல் பிச்சுக்கிட்டு வருதுங்கிறான். யோ அட்ரஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தா அப்பயே லொகேஷன் போட்டு மேப்ல அனுப்பியிருப்பேன்ல வாட்ஸ்அப்ல. நீங்கள் போய் எந்த வீட்டிலேருந்து நோண்டி அடி வாங்க வேண்டியதானே? என்ன இதுக்கு கூட்டு வந்து உசுர வாங்குறீங்க? தங்கச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணுறான். என்ன கேட்பானே தெரியாது இப்போ. ஐயோ ப்ளீஸ் இசைமா. சரி பண்ணி விடு, எந்த வீடுன்னு சொல்லிட்டு. டேய் வாய் திறக்காதானே நீ? இசை, எனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருந்தா வீடு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எது ஸ்ரீநிதி ரூமு, எது பின்பக்கம், எது முன்பக்கம், எதுவுமே தெரியாதுல்ல. நீனா வந்து போயிருப்ப. அதனால இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு தெரியும். நீ எந்த பக்கம் ஏணி போட்டு ஏறி அவர் ரூமுக்கு போகலான்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பக்கம் ஏணி போட்டு ஏறி போயிடுவேன். பொம்பளை பிள்ளை ரூமுக்கு அடுத்த ராத்துல போனால் அவன் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியுமா? நீங்கள் மட்டும் போகிறங்கிறீங்க. என் பொண்டாட்டி ரூமுக்கு நான் எப்போ போனேன் என்ன, அவள் எப்படி இருந்தா என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். கண்டிப்பாக நம்மள கொல்லாமல் போக மாட்டான்னு. இன்னைக்கு யார்கிட்ட அடி வாங்க போகிறோமோ, எப்படி அடி வாங்க போகிறோமோ, இந்த நைட்டோட நம்ம மெடிக்கல் லைஃபே முடிஞ்சிச்சானு தெரியலையே. சீனியர் நல்லா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க சீனியர். இப்போ தான் போய் பார்க்கணுமா? நாளைக்கு உங்கள் கிளாஸ் ரூமில் வேணாலும் கூட்டு வந்து விடுறேன் சீனியர். மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு இருங்க ப்ளீஸ் சீனியர். வாங்க போயிடலாம். முடியாது, நான் இப்பயே பார்க்கணும், இப்பயே ப்ரப்போஸ் பண்ணணும். ப்ளீஸ் உங்கள் 2 பேரும் நம்பி தானே வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க. வந்து தொலைங்க, முடிவு பண்ணிட்டீங்க. வேற என்ன பண்ணுறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போவோம், எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான். ஆனால் சீக்கிரமாக வந்துடணுண்ணே. ஆமாம், எப்படி இந்த கேட் ஓப்பன் பண்ணுறது உனக்கு தெரியும்? அசால்ட்டாக ஓப்பன் பண்ணி உள்ள வந்துட்டா. அது இப்படி அடிக்கடி ஓப்பன் பண்ணுவோம். நானும் ஸ்ரீநிதி வீட்டுக்கு அப்பப்போ வந்து தங்குவோம்ல. சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட் ஷோ சினிமாவுக்கு போவோம். அப்படி இப்படின்னு போவோம். அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இப்படி தான் இந்த கேட் வழியாக வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போவா. அதான் நானும் உங்களை கூப்பிட்டு வந்தேன். படிப்பாவீங்களா? உங்களாம் வீட்டில் செவரேறியே குதிச்சது இல்லையாம்மா? ஹாஸ்டல்லையும் குதிச்சது கிடையாது. உங்களுக்குலாம் எல்லா இடத்துலையும் செவரேறி குதிக்க தெரியுதுண்ணா. இப்போ உங்களுக்கு வழி காமிக்கணுமா வேணாமா? காமிக்கணும். அப்போ வாயை மூட்டுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவளை நான் எங்கே இருக்கான்னு கேட்குறேன். அவள் எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி போங்க, ஓகேவா? ஏய், நல்ல தில்லாலங்கடி வேலை பார்க்குறேன்னா வாயை மூடுறா. டேய், சொல்லி தரதையும் சொல்லி தராம போயிட போகிறான். எனக்கு இவன் பிரச்சனைம்மா. சீனியர் நீங்கள் மட்டும் வாங்க. இவர் நின்று யாராவது வராங்களான்னு பார்க்கட்டும். உங்களுக்கு அந்த சைடு நான் எப்படி போகணுன்னு சொல்கிறேன். அப்படி போங்கண்ணா. சரி, அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வா, ஆன் சைட் போகலாம். டேய் அஜய், ஒழுங்காக பார்த்துக்கோ, யாராவது வராங்களான்னு. எல்லாம் என் நேரம்டா. விடு மச்சான் பார்த்துக்கலாம். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த ஏடி எங்கேருந்து வந்தது? அதான் சொன்னல சீனியர், ஹாஸ்டல்லேருந்து வந்து அவள் கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா. அன்றைக்கி நைட்டு நாங்கள் அவுட்டிங்லாம் போயிருக்கோம், படத்துக்குலாம் போவோம். அதனால தான் நான் அவள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுவேனே. அப்போ இந்த மாதிரி நைட் ஷோ அவங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க. இப்படி தான் ஏறி குச்சி போயிட்டு வருவோம். பசங்க தோத்தானுங்கன்னா உங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. சீனியர் ஒழுங்காக வாய முடியுதுங்க. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிங்கன்னா அப்புறம் வழி சொல்ல மாட்டேன். இதை வேற வச்சு மிரட்டாமா சொல்லு. அவள் மொட்டை மாடியில் தான் உட்காந்துருக்கலாம். ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கலாம். அதனால் மொட்டை மாடியில் தான் உட்காந்துருக்கலாம். நல்ல வேலை அவள் ரூமில் இல்லை. ஏன்னா ரூமுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படியே இந்த ஏணியில் ஏறுங்க, ஒரு பால்கனி வரும். அங்கேருந்து ஒரு பைப்பு போகும்னு, அதில் ஏறினீங்கன்னா மாடிக்கு போயிடலாம். எதனா வழி சொல்கிறா? எங்கேயோ உங்கள் அப்பா ரூமுக்கு வழி சொல்கிறதுன்னா ஏறி போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிட போகுது. அப்புறம் இன்றைக்கே நான் மாட்டிடுவேன், நீ மாட்டிடுவேன், செத்தம். இப்போ சேஃப்டிக்காக சொல்கிறனோ இல்லையோ, என் சேஃப்டிக்காக சொல்லுவேன். இதில் ஏறி போங்க, கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஏறவா? ஏறுங்க. ப்ரப்போஸ் பண்ண வந்தான் நீங்கள். கிஃப்ட்லாம் எங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நீ ஏன் நீ மட்டும் பார்த்து படி. அது சரி, வாய் கொழுப்பு தான். ஏறுங்க. ஏய், கரெக்டாக தானே ஏறுறேன். ஏறுங்க சீனியர், சீக்கிரமா. எவ்வளோ நேரம் இதையே கேட்டுட்டு இருப்பீங்க? நீங்கள் நின்று பேசுகிற இடம் கிச்சனு. காதில் அவங்க அம்மா கூந்துன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருவாங்க. போய் தூங்கியிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நானே உங்களுக்கு இந்த பக்கம் ஏணி போட்டிருக்கேன். பேசாமல் ஏறுங்க. அந்த விண்டோ கிட்ட நின்று பேசாதீங்க. என்னது கிச்சனா? சீனியர் ஒழுங்காக ஏறுங்க, இல்லைனா கத்தி நானே மாட்டி விட்டு போயிடுவேன். ஏய் ஏறுறேன். இதுக்கே தைரியம் இல்லை இவருக்கு. இன்னும் அடுத்த ஃப்ளோரை எப்படி ஏறி போவாரோ? வாய மூடுன்னா இசை, எனக்கு அதெல்லாம் தைரியம் இருக்குது, ஏறி போவேன். தைரியம் இருக்கிற மாதிரி தான் தெரியலையே. அந்த பைப்பை பிடிச்சிட்டு ஏறுங்க சீனியர், ஊந்துட போறீங்க. இந்நேரம் நாங்களாம் ஏறி 3வது ஃப்ளோருக்கே போயிருப்போம். இவர் என்னன்னா இப்படி யோசிச்சு ஏறிட்டு இருக்காரு. போயிட்டீங்களா? கத்தாதம்மா, போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். யாராவது வந்து அஜய் விட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுண்ணா. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்படியும் நல்லா இருந்தா சரி. அங்கே ஒரு கேரக்டர் நிற்க வச்சுட்டு வந்தோம், அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எதுக்கு இப்போ இசை கால் பண்ணா? எங்கே இருக்குன்னு கேட்டா வீட்டுக்கு வர்றதா இருந்தால் முன்னாடியே வந்திருப்பாளே. சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வச்சிட்டா. என்ன விஷயம் தெரியலையே. நம்மளே இன்னைக்கு அங்கே போயிருக்க வேண்டியது. ஏதோ அம்மா திடீர்னு கோயிலுக்கு கூப்பிட்டாங்களேன்னு போயிட்டோம். என்ன விஷயமா இருக்கும்? திருப்பி கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஞாபகமாகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு வசந்த் மாதிரி தோணுதோ? வசந்த் மாதிரி தோணலாம் வேணாம், வசந்தே தான் வந்திருக்கேன்.
ஏய் என்ன இப்படி பார்க்குறேன்? இன்னும் நான் தான் நம்ப முடியலையா என்ன? என்னால் சீரியஸாக நம்ப முடியல. இதெல்லாம் என்னோட ஆட்டிடியூடு. திடீர்னு நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க. ஆமாம், எப்படி வந்தீங்க? ம் இசையை கூப்பிட்டு வந்தேன். எனக்கு வீடு தெரியாது. அதுவும் இல்லாமல் வீடை கண்டுபிடிச்சாலும் எப்படி ஏறி குதிக்குதுன்னு ஒரு ஐடியா வேணும்ல. அதான் இசையை கூட கூப்பிட்டு வந்தேன். அஜய் கூட கிட்ட வெயிட் பண்ணுறா. உண்மையாகவே இது வசந்த் தானா? ஏய் என்ன தைரியெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? தைரியெல்லாம் கிலோ கணக்கில் உள்ளே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அடக்கொடக்கமாக படிக்கிற வரைக்கும் இருக்கணுமேனு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கேன். விட்டா அம்மாச்சினே முடிவு பண்ணிடுவோம் போல. ம் ஆமாஞ்சி தான், சொன்னாலும் சொல்லலனாலும். இப்போ ஏறி குதிச்சதை சீரியஸாக என்னால் நம்ப முடியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் அசிங்கப்படுத்தாதடி, அப்புறம் ரிட்டர்ன் போயிடுவேன். சரி சரி, கோவம் வேணாம். ஆமாம், எதுக்கு இந்த டைமில் பார்க்க வந்தீங்க? ம் தூங்கிட்டியா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போக வந்தேன். அப்படியா? நான் என்ன தூங்கலையே. செக் பண்ணிட்டீங்கல்ல, போங்க. என்னடி எங்கள் ஹாஸ்டல் பக்கம் வந்தால் மட்டும் கிலோ கணக்கில் பேசுகிறேன். நான் உங்கள் வீட்டு செவரேறி குதிச்சு வந்ததுக்கு என்னவோ அடக்கொடக்கமாக பேசுகிறேன். ஆமாம், வந்த உடனே ஷாக் ஆகிட்டேன் நான். ஸ்ரீநிதியா இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு என்ன சுடிதார்லாம் போட்டு ரொம்ப அடக்கொடக்கமாக இருக்கேன். நெத்தியில் போட்டு குங்குமம் இதெல்லாம் நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. வசந்துக்கு ஓவர் திமிர் தானே. நான் பொம்பளை பிள்ளை தான், அடக்கொடக்கமாக இருக்க தெரியும். எப்போ இருக்கணுமோ அப்போ இருப்பேன். இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அதனால அடக்கொடக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். ம் திமிர் தான். இப்போ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா பார்க்கறதுக்கு. இன்னைக்கு தான் நான் உன்னை பொண்ணாவே பார்க்குறேன். பாப்ப ஆனால் உனக்கு தான் இந்த பொண்ணு பிடிக்கலையே. அந்த பையன் மாதிரி இந்த ஸ்ரீநிதி தானே பிடிச்சிருந்தது. அது உண்மைதான். இருந்தாலும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுற. ஆமாம், ஏதா இருந்தாலும் காலைல காலேஜில் பேசியிருக்கலாம்ல. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அம்மா வேறு என்ன தேடிட்டு வருவாங்க. என்னன்னு சொல்லுங்கள். ம் பயம்லாம் வரும் போலையே ஸ்ரீநிதிக்கு. அம்மா வருவாங்கன்னு தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன்னு நினச்சேன். பயப்படுற போலையே. ம் வரும். இது எங்கள் வீடெல்லாம் மாட்டினேன், அவ்வளோதான். இன்றைக்கி இவரை தான் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்க ரெடியா வசந்த்? ஏய் நீ சொன்னாலும் சொல்லுவேன்னா மாட்டினா எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லுவேன்னு பார்த்தா மாட்டினா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஒன்றை மாதிரி ஒருத்தையும் நான் பார்த்ததே இல்லடி. ம் நான் அப்படி தான். அது சரி, முட்டா பேசிகிட்டே இருப்ப. நான் வந்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்புறேன். வந்த வேலையா? என்ன வேலை? ம் பயப்படுற போல. அது அது ஆமாம், சீனியருக்கு என்ன ஓவர் தைரியம், கிட்டலாம் வராரு. ம் ஏய் கிட்ட வந்ததை நினச்சி பயம் இல்லையா? நான் ஏன் பயப்பட போகிறேன்? நானே சீனியர் எப்போ கிட்டலாம் வந்து பேசுவார்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் சீனியர் ப்ரப்போசலுக்கு வேறு வெயிட்டிங். லெட்டர் கொடுத்து 4 நாள் ஆகிடுச்சு. என்னடா பதிலே சொல்லாமல் இருக்காருன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், சீனியர் எப்போ பதில் சொல்ல போகிறாரு? ஆனால் ஓவர் திமிரடி உனக்கு. இருந்துட்டு போட்டோம், கூடவே பிறந்தது மாற்ற முடியாது. சீனியர் என்னடி? உன்னை நான் பார்த்த நொடியிலே ஏதோ ஒரு பரிதவிப்பு. நீ என்னை வந்து சேர வேண்டும் என்று என் மனதில். நீ எனக்கானவள் தானா, இல்லை என் மனம் மட்டும் தவறாக உன்னை தேடுகிறதா? நீயும் என்னை தேடுவாயா? நம் காதல் சரியா தவறா என்று எண்ணி பல நேரம் பல சூழ்நிலையில் நான் தவித்து கொண்டுதான் இருந்தேன். நான் உனக்கானவளடா என்று உணர வைத்தது உன் பார்வை. ஆனால் ஏதோ ஒரு நெருடல் என்னை தடுத்து கொண்டுதான் இருந்தது. உன் நெருடல் உன்னுடன் இருக்கட்டும், நானே உன்னிடம் வந்து விடுகிறேன் என்று ஆண்மகனே வைக்கப்படும் அளவுக்கு இருந்தது உன் காதல். நான் உனக்கானவளடா. உன் பார்வை என்னை உனக்கானவளாக மாற்றியது என்று நீ என்னை தேடி வந்தாய். ஆண்மகனுக்கும் வெட்கம் வரும் என்று உன் கவிதை என்னை உணர வைத்தது. என்னை தேடி வந்த என்னவளை என்னுள் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ எனக்கானவளாக என்றும் எனக்கு உறுதுணையாக என்னுடன் என் வாழ்க்கை முழுவதும் என் கையை கோர்த்து பயணம் செய்வாயா? நான் உன்னை என் காதலியாக மட்டும் கேட்கவில்லை. நான் எப்பொழுது எந்த பாசத்தை நினைத்து இயங்குகிறேனோ, என் தாயாய், தந்தையாய், என் நண்பியாய், என்னுள் இருப்பவளாய், என்றும் என் மூச்சோடு கலந்திருப்பவளாய், என்னுடன் வாசம் செய்பவளாய், எனக்கானவளாய் இந்த நொடி முதல் என்னுள் கலந்துவிட. உன் மூச்சும் என் மூச்சும் கலந்திருக்க, உன்னில் நான் சேர, என்னில் நீ சேர, நம் கண்கள் கலந்திட, பார்வை புரிந்திட, உன் காதலை எனக்கு மட்டுமே காலம் முழுவதும் கொடுத்திட உனக்கு சம்மதமா? ஐ லவ் யூ ஸ்ரீநிதி. ஐ லவ் யூ வசந்த். இதுக்கு மேலே காதலை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதையும் தாண்டி நீ நல்லா படிக்கணும், நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன், சரவணனும் ஆசைப்பட்றான். அதனால தான் என் காதலை என் மனசுக்குள்ளே வச்சுருந்து இவ்வளோ நாளாக சொல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே அழகாக காதலை யாராலையும் சொல்ல முடியாது. வசந்த் இவ்வளோ தூரம் சொன்னதே எனக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு வானத்தில். அப்புறம் வித் யோர் பெர்மிஷன். பர்மிஷனா? எதுக்கு? ஏன்னா அடுத்து கொடுக்க போகிற கிஃப்ட்டு அந்த மாதிரி கிஃப்ட்டு, அதை நான் உன் கையில் கொடுக்க விரும்பல. அதனால தான். அப்படி எது கிஃப்ட்டு? இந்த ரோஸை கீழே வைக்கிறியா? இதை உன் கழுத்தில் நானே போடணும்னு ஆசைப்பட்றேன். போடலாமா? போடலாம். தேங்க்ஸ். தொலைந்த என் கண்களை
பார்த்ததும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய், இதயத்தை பறித்ததற்காய் என் ஜீவன் எடுக்கிறாய். கூட்டம் தெரியுமா? எதுக்கு? இந்த செயினை பார்க்குற ஒரு செகண்டும் நம்ம காதல் எப்படி ப்ரப்போஸ் பண்ணோம், எப்படி நம்ம காதலோட நினைவுகள் ஸ்டார்ட் ஆச்சுன்றத அதில் இருக்காங்களா ஒரு கேர்ள் ஒரு பாய் அவங்க உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீ படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். அதனால தான் நீயும் நானும் இப்போதைக்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ் ஆகிறதுக்காக படிச்சுட்ருக்கோம். அதனால் அதில் ஒரு சிம்பிள் வருது பார்த்தியா, அது எலக்ட்ரோகார்டியோகிராம்ஸ், அதாவது இசிஜி எடுக்கும்போது அந்த பீட்ஸ் வரும், அதாவது இதயத்தோட தாளத்தையும் துடிப்பையும் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிம்பிள்னு நம்ம படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த சிம்பிள் மேலே தான் அந்த கேர்ளும் பாயும் லவ் ப்ரப்போஸே பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் தான் நம்ம படிப்புக்கு நடுவில் இந்த காதல் வந்துருச்சு, அதை மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது. காதலோட அந்த படிப்பும் தொடரட்டுமே. இந்த டாலர் எப்பயுமே நம்ம இன்னும் ஒரு மெடிக்கல் ஃபீல்டை கம்ப்ளீட் பண்ணலை, நம்ம ஒரு டாக்டர்ஸாக இன்னும் வெளியில் வரல, நம்ம அது மேலே தான் நின்றுட்டுருக்கோம், இன்னும் ப்ராப்பராக நம்ம அதில் முழுமை அடையல. அது உனக்கு எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம காதல் எப்பயுமே வெற்றி அடையும். கடைசியில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லவ்வர்ஸாக ஜேர்னியை தொடங்கி கண்டிப்பாக கல்யாணத்தில் ஒன்று சேருவோம். அதே போல் தான் இந்த இதய துடிப்பை தாண்டி கடைசியாக நம்ம இதயம் இருக்குது. நம்ம படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு டாக்டர்ஸ் ஆகி எல்லாருக்கும், அதாவது உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி பெருமை சேர்க்குற மாதிரி தான் நம்மளோட காதல் முடியணும். கண்டிப்பாக நம்ம 2 பேரோட இதயமும் ஒன்று சேர்ந்துரும். அதனால தான் கடைசியாக அந்த ஹார்ட் சிம்பிளையும் வச்சுருக்கேன். நம்ம மட்டும் லவ் பண்ணோம், நம்மளோட கெரியரை ஸ்பாயில் பண்ணிட்டோன்னு எந்த சூழ்நிலையிலையும் யாரும் சொல்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. என்னோட ஒரே விருப்பம், என்னை லவ் பண்ணதுக்கப்புறம் உன்னோட படிப்பு எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதில் நான் கண்டிப்பாக கரெக்டாக இருப்பேன். நீயும் லவ் பண்ணிட்டோன்றதை தாண்டி உன்னோட படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இந்த சிம்பிள் ஆஃப் டாலர்ஸ் எப்பயுமே உனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வசந்தோட ஆசை நீ எம்பிபிஎஸ் எம்டி முடிக்கிறது தான். அதே மாதிரி தான் நீனும் ஃபோக்கஸாக இருக்கணும். உனக்கு எப்போவும் ஜெயிக்கணுன்ற வெறி இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பொண்ணாக நீ எவ்வளோ போல்டாக இவ்வளோ நல்லா சர்வே பண்ணியோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் சர்வே பண்ணணும். உனக்கு கொஞ்சம் தைரியம் குறைஞ்சா கூட இந்த செயினை பார்த்து நீ மோட்டிவேட் ஆகணும். லாஸ்ட் இயரோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காலேஜ்லேருந்து போயிடுவேன் எம்டி பண்ண வேறு இடத்துக்கு. நீ இன்னும் 1 இயர் இந்த காலேஜில் ஜேர்னி ஆகணும். என்னை பார்க்க முடியாது, சரியாக பேச முடியாது. ஏன்னா உன் கெரியரை ஸ்பைல் பண்ணுற மாதிரி அப்பப்போ நான் வரவும் மாட்டேன். ஏன்னா நீ படித்து நல்லபடியாக ஆளாகணும். அது வரைக்கும் என்னோட நினைவை உன் மனசில் சுமந்துட்டுருக்கணும். என் பொண்டாட்டியாகவே உன்னை ஏற்றுக்கிறன்றதுனால தான் மஞ்சக்கயிறுக்கு முன்னாடி இந்த செயினை உன் கழுத்தில் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நீ என் பொண்டாட்டின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கேன். இந்த அங்கீகாரத்தை நான் இப்போவே உனக்கு கொடுத்துட்டேன். அதனால் நீ முழு மன திருப்தியோட உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண. எந்த சூழ்நிலையிலையும் யார் நினச்சாலும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நம்ம கெரியரில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் யாருக்கும் அது பிரச்சனையாக தெரியாது. என் ஃபேமிலிக்கும் சரி உன் ஃபேமிலிக்கும் சரி. அதனால் கண்டிப்பாக உனக்கானவன் நான் தான், என்னவள் நீ தான். ஆசைப்பட்ட மாதிரி படிச்சிருவேண்டா. அப்படி படித்ததுக்கப்புறம் நீ எனக்கு என்னடா தரப்போகிற அப்படின்னு கேட்பல்ல. இதுதான் உனக்கு நான் தரப்போகிற மிகப்பெரிய கிஃப்ட்டு. என்னது இது? பிரித்து பாரு. ஆமா, என்னது இது? ஏய், இது என்னன்னு தெரியலையா? இதுக்கு என்ன கதை வச்சிருக்கீங்க சார்? அடிப்பாவி, இவ்வளோ நேரம் சொன்னது கதை மாதிரியாக தோணுச்சு உனக்கு. எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். ஸ்ரீநிதி எம்பிபிஎஸ் முடிக்கணும், எம்டி முடிக்கணும்னு. அடிப்பாவி, அதெல்லாம் மண்டல ஏறிச்சு. அந்த அட்வைஸ்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இது என்னன்னு சொல்கிறீங்களா சார்? இது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. கிண்டல் பண்ணல, சொல்லுங்க. இது ஸ்ரீநிதிக்கும் வசந்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வசந்த் ஸ்ரீநிதி மேலே வச்சிருக்கிற லவ்வுக்கு வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பெற்றுப்பானா. அதனால் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பாப்பா, அப்புறம் ஒரு பையன் பாப்பா, அப்புறம் 3ஆவதோ ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கா. அதை ஸ்ரீநிதி கையில் வச்சிருக்கா. இதெல்லாம் வசந்த் ஸ்ரீநிதி மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கானோ அதோட அடையாளம். அது சரி, டாக்டர் தானே நீங்க? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னதெல்லாம் அப்ப போய் அது யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். டாக்டராக நான் கூட தான் சொல்லுவேன். அது அவங்க விருப்பம்ப்பா. பெற்றுக்கிறது வளர்க்குறதுலாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் நான் 1 2 பெற்றுக்கிட்டாங்க, நிறைய பெற்றுக்கிட்டாங்களே. அந்த மாதிரி தான் நானும் என் ஸ்ரீநிதி மேலே இருக்கிற அளவுக்கு ஒரு 10 15 பெற்றுக்கணும். இப்பவே போட்டோ ஃப்ரேமை முடிச்சிட்டிங்களே, 3ஓட முடிச்சதுன்னு நினைச்சேன். அப்ப 10 15 இருக்கா லிஸ்ட்ல? ஏய், அதெல்லாம் நிறையா இருக்குது. பெருசாக மாட்டுவோன்னா இது சும்மா ட்ரைலர். வசந்த் சும்மா கிரியேட் பண்ணி பார்த்தேன். அப்போது இது வசந்த் ஸ்ரீநிதி குட்டி பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பப்பி இருக்கும், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது சரி, இவ்வளோ ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் வெளியில சொல்லாமலே இருந்திருக்கீங்க, அப்படிதானே? அது நீ என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் லேப்பில் சும்மா அனிமேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது இது கிரியேட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குல்ல? அதான் சரி, இதை உனக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு ஆசை. குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமா? யாருக்கு தான் பிடிக்காது குழந்தைங்கன்னா? எனக்கும் தான் பிடிக்கும். ஏன் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக பெரிய குடும்பம். வந்து வாழ்ந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் குழந்தைங்களோட அருமை. எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும் ஸ்ரீநிதி உன் ஃபேமிலியை பற்றி. உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ், வீட்டில் யாருமே ஏற்றுக்கல. அவங்க 2 பேரும் தனியாக இருந்தே தான் இது வரைக்கும் நான் வளர்த்துட்ருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். நம்மளுக்கும் ஃபேமிலிலாம் யாரும் இல்லையே, நம்ம கூடவும் சொந்த பந்தன் யாரும் இல்லையேன்னு.
அந்த குறைலாம் இல்லாத அளவுக்கு உன்னை என் ஃபேமிலியில் பார்த்துப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாவும் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பமும். எல்லாரும் ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழும்போது அந்த சந்தோஷம் தனிதான் ஸ்ரீநிதி. இதுக்கெலாம் உனக்கு விருப்பமாக இருக்குமா? எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? தெரியும். உன்னை பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ண அப்போவே உன்னை பற்றி கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் தான் இது. அதனால தான் உன்னை பையன் மாதிரி வளர்த்துட்ருக்காங்க. உன் ஆட்டிடியூடும் பையன் மாதிரியே இருந்துகிட்ருக்கு. பொண்ணு மாதிரி வளர்க்கணும்னு அவங்களும் நினைக்கல, நீயும் அந்த மாதிரி வளரணும்னு நினைக்கல. கிட்டத்தட்ட போல்டாக இருக்கணும் தான் எல்லா சூழ்நிலையுமே நீ இருந்திருக்கா. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் உன்னை வளர்த்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 3 பேரும் எல்லா சூழ்நிலையிலையும் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ உனக்கும் சரி உன் அப்பா அம்மாவுக்கும் சரி என் ஃபேமிலியவே கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம பசங்களும் உன்ன மாதிரி சிங்கிளாக இல்லாமல் நிறைய பேர் இருந்தால் அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்ல. ஃப்யூச்சரில் நம்ம வீடே பெரிய சொந்த பந்தமாக மாறிடும். இப்போ நம்ம பசங்களாம் ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக இருப்பாங்களே, அதான் சொல்கிறேன். இப்போ சொல்லு, நம்மளுக்கு 3 போதுமா? பத்தது நிறைய பெற்றுக்கலாம். எனக்காக மட்டும் யோசிக்காம எங்கள் அப்பா அம்மாவும் இத்தனை வருஷமா எந்த பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தாங்கன்றதை ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கணும், அவங்க கூட அட்டாச் ஆகணும்லாம் நினச்சிங்க பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி கூட தான் இருக்கணும், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்க பாருங்கள். இதுக்கெலாம் பெரிய மனசு வேணும் வசந்த். நீங்கள் கிடைக்க உண்மையிலே எங்கள் ஃபேமிலியும் சரி நானும் சரி கொடுத்து வச்சுருக்கணும். ஏய், எமோஷ்னலாலாம் பேசாத ஸ்ரீநிதிக்கு, அதெல்லாம் செட்டே ஆகாது. சரி, எமோஷ்னலாக பேசல, அப்போ ரொமான்டிக்காக பேசுவா. ஏய் என்ன? ஆமாம், தாலிலாம் கட்டிட்டீங்க, மற்றதெல்லாம்? ஏய் என்ன சீனியர், இப்படிலாம் ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்திட்டீங்கன்னு தாலியை கட்டிட்டு ஃபோட்டோ ஃப்ரேமில் பிள்ளைங்களை போட்டு கொடுத்துட்டு அவ்வளோதாண்டி முடிஞ்சிச்சு படிடின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எனர்ஜியாக வேறு எதுவும் தேவையில்லையா? ஏய் பேச்சே சரியில்லை. கீழே 2 பாவம் தவிச்சு போய் உட்காந்துருக்கோங்க. நான் போகிறேன்ப்பா. மாட்டா சீனியர், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய டைம் எகிரி வச்சு பழகிருக்கோம். இது தெரியுது. ஆனால் மேடம் ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இதிலலாம் சீனியருக்கு உடன்பாடு இல்லை. சீனியர், ஓவராக பண்ணாதீங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அப்படி தான். ஐ லவ் யூ வசந்த். ஐ லவ் யூ ஸ்ரீநிதி. கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே உடல் கொண்ட ஜீவன் நோய்ந்தாலுமே முடியாத அண்டம் முடிந்தாலுமே முடியாது நமது பந்தமே, முடியாது நமது பந்தமே. மலைக்காற்று வந்து தமிழ் பேசுதே. இவ்வளோ சவுண்டு போடுறானுங்க.